ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக குட்டீஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கொத்தமல்லி புலாவும் கூடவே சைட் டிஷ்ஷாக பேபிகார்ன் மசாலாவும் நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புலாவுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு பாஸ்மதி அரிசி சேர்த்து இதை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிரும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 6 முந்திரி, அரை ஸ்பூன் கசகசா, 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் சீவி சேர்த்து 6 பச்சை மிளகாய் சேர்த்து இதை பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கூடவே 3 கைப்பிடி கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இதை ரொம்ப ஃபுல்லாகவே நம்ம வதக்கி சுருளை வதக்க வேண்டாம். பாதி அளவு வதங்கினா போதும். அது அப்படியே க்ரீனிஷாக அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்தளவு வதங்கினது போதும். இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், நம்ம வதக்கி எடுத்த அந்த ஐட்டங்கள்லாம் சேர்த்து இதில் தண்ணி சேர்த்து அரைச்சி பால் பிழிஞ்சு ஒரு 3 முறை பால் பிழிஞ்சு எடுத்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சுருவோம். திரும்பவும் ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் நான் 150 கிராம் பன்னீர் க்யூப்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு பன்னீர் க்யூப்ஸ் எந்தளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. எந்தளவு ஃப்ரை பண்ணது போதும். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை பாதி அளவுக்கு நாம் கொஞ்சம் முறுமுறுப்பாக வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம். இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூடவே 2 ஸ்பூன் நெய் விட்டு அது சூடான பிறகு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலையை 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப்பு வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி ரொம்ப டீப்பாக ப்ரௌன் கலர்லலாம் வதக்க வேண்டாம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து அதையும் கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இது க்ரீன் கலர் புலாவ், அதனால் பட்டாணி சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் 1/4 கப்பு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். இதுக்கும் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸை விட சின்ன சைஸில் தக்காளி எடுத்து அதை பெரிய சைஸாக கட் பண்ணி அதை குழையாமல் வேக வச்சுக்கலாம். ரொம்பவும் குழைய வேண்டாம். நான் எந்த பவுலில் அரிசி எடுத்தனோ அந்த பவுலில் 2 பவுல் தண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். அதாவது அந்த அரைச்செடுத்த பால் தண்ணி சேர்த்து கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்து இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். எலுமிச்சப்பழம் அரை முடி பிழிஞ்சு விட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இது ஈக்குவலாக தண்ணி எடுத்தாலும் குழஞ்சி போகாது. அது ஆறி போனாலும் நல்லா அப்படியே உதிராக தான் இருக்குது. இப்போ நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பனீரையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது அவங்க குக்கரோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 3 விசில் வச்சு எடுத்தேன். வெந்து வந்தாச்சு. இதை பாருங்கள், நல்லா தண்ணி ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிருக்கு. மேலே நம்ம வறுத்து எடுத்த முந்திரியை சேர்த்து ரொம்பவே பொறுமையாக மேலே அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இப்போ சூடாக இருக்குது. ரொம்ப கலந்தோம்னா அரிசிலாம் உடஞ்சி போயிடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக கலந்து காட்டுறேன். நல்லாவே உதிராக இருக்குது. நல்ல வாசனையாக. இதோ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கொத்தமல்லி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பேபிகார்ன் மசாலா பார்ப்போம். இன்றைக்கி நான் 1 பாக்ஸ் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். அது 200 கிராம் வருது. இது பெருசாக இருந்தாக்கா 4 பீஸ் போல் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு முறை அலசி எடுத்துருவோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பேபிகார்ன்லாம் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ அந்த பேபிகார்னையும் சேர்த்து நல்ல மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். ஊறட்டும். இப்போ ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு
1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து இதை சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து அதையும் கலந்து விட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த பேபி கார்னையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடு அப்படியே லேசாக பரட்டி விட்டு அந்த மேரினேட் பண்ண பவுலில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்து அதையும் அலசி எடுத்துகிட்டு ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் அப்படியே நம்ம வேக வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு. இது பாருங்கள் நல்ல ட்ரையாக வந்தாச்சு. மேலே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இப்போ லேசாக கலந்து எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான பேபி கார்ன் மசாலாவும் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் இது. 2வது பசங்க மீதி வைக்காமல் கொண்டு வர்ற ரெசிபியும் இது. நல்ல காம்போ. இந்த சைட் டிஷ் இந்த புலாவுக்கு சரியான காம்போ. நீங்களும் இந்த கொத்தமல்லி புலாவும் பேபி கார்ன் மசாலாவும் செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் தந்து எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.